அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சும்மா இருக்கீங்களா? வீடியோவில் கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. ஏன் இதை நம்ம எடுத்து போடுறோம்னா, இதனால குடிச்சு நல்லா இருக்கேன் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா வயிற்றில் கட்டின்னாங்க, அப்புறம் கேன்சர் கட்டின்னாங்க, அப்புறம் நெஞ்சில் கட்டின்னாங்க, அதில் காப்பாற்ற முடியாது சொன்னாங்க. ஒரு இடத்துல ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் இடத்துல என்ன சொன்னாங்கன்னா, அவ்வளோதான், நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி விட்டு இந்த இடத்துல ஆப்ரேஷன் பண்ணி விட்டாங்க, அப்புறம் அவ்வளோதான் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இதை வந்து உபயோகப்படுத்துறதுனால இது வந்து நான் 7 வருஷமாக உபயோகப்படுத்திகிட்டு இருக்கேன். நல்ல மருந்து, பேர் வந்து நித்திய கல்யாணி. இது கேன்சர் செல்லுகளையும் அணைச்சிடும், சுகர் கம்ப்ளைண்ட் உள்ளவளையும் நல்லபடி ஆக்கிறோம். அப்புறம் இருமல், சளி, இழப்பு, இதுக்கு கால் வலி, இதுக்கெல்லாம் நல்லது. இதனால் வந்து எந்த டாக்டர்களுக்கும் எந்த மருத்துவங்களுக்கும் நஷ்டமும் கிடையாது. ஏன்னா ஏழைப்பட்டவங்க, இல்லாதப்பட்டவங்க இந்த நோயினால் நிறைய பேர் இறந்து போகிறாங்க. இந்த சுகர் கம்ப்ளைண்ட்னால எல்லா பொருள்னால இறந்து போகிறாங்க. இதனால் இந்த பூனால் வந்து தப்பிச்சு வருவாங்க. இது வந்து 7 வருஷம் குடிக்கிறதுனால நல்லா இருக்கேன் இன்ஷா அல்லாஹ். இது நல்லா இருக்கேன். இதேமாரி எல்லோரும் நல்லா இருக்கணும், அதனால நான் எடுத்து போட்டுட்ருக்கேன். நான் இதோட 4 வீடியோ போட்டிருக்கேன். 4 வீடியோத்தில் ஒரு வீடியோவில் 3 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க, இன்னொரு வீடியோத்தில் 2 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க, இன்னொரு ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்காங்க, எல்லாம் வாட்ஸ்அப்பில் எல்லா பேரும் பார்த்துருக்காங்க. இதில் 7 லட்சம் 8 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. இது மீண்டும் நான் எதுக்கு எடுத்து போடுறேன்னா, நல்லா இருக்கிறதுனால தான் எடுத்து போட்டுட்ருக்கேன். அதனால் இதை வந்து என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு நான் 10-15 பூ சொல்லியிருப்பேன். இப்போ ஒரு 10 பூ போட்டால் போதும். பூவே கிடைக்கல, இலை அந்த காம்பு இதை மட்டும் இவ்வளோ தான் வளரும். இதுக்கு மேலே வளராது. இவ்வளோ சைஸ் தான் வளரும், இதுக்கு மேலே வளராது. இந்த பூவில் வந்து வளர சைஸ் வந்து இவ்வளோ உயரம் தான் இருக்கும். இதுக்கு மேலே பூ குடிக்கிற நிலைமை எப்படின்னா, இது வந்து ஒரு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றணும், கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம். இது வந்து பூ வேணால் ஒரு 10 பூ போட்டுக்கலாம். அப்படி இல்லையா, 10 இலை, காம்பு எல்லாம் உடச்சி போட்டுக்கலாம். உடச்சி போட்டுக்கிட்டு நீங்கள் என்ன செய்யலாம்னா, நீங்கள் வந்து ஒரு ஜீரகத்தை போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு 1 கிளாஸ் ஆக்கிடும், 2 கிளாஸ் வற்ற விட்டுணும். இது குடித்தோம்னா வந்து இருமலுக்கு, சளிக்கு, இழப்புக்கு, கேன்சர் நோயாளிக்கு, சுகர் கம்ப்ளைண்ட்டுக்கு, ஆஸ்மாக்கெலாம் நல்லது, நல்ல பொருள். இது கவர்மெண்ட்டு ஏன் காட்ட மாட்டேங்குது இன்னும் தெரியலை என்னென்னு. இது ஆஸ்திரேலியா, துபாய், மலேசியா பல நாட்டுக்கு போய் என்ன செய்யணும்னா, பெரிய நாட்டுக்கெல்லாம் போய் இது ஒரு மருந்தாகவும் நிக்கோடாகவும் வருது, மாத்திரையாகவும் வருது. இது யாருக்கும் தெரியல. நிறைய பேருக்கு வந்து டாக்டர்மார்கள்லாம் தெரியும், சில பேருக்கு வெளியில் சொல்ல மாட்டேங்க. ஏழை மக்களுக்கு, காசு இல்லாத மக்களுக்கு, கஷ்டப்படுற மக்களுக்கு, இந்து சகோதரர், முஸ்லீம் சகோதரர், கிறிஸ்டின் சகோதரர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. கேன்சர் நோய் வந்துட்டாலே ஒரு மாவட்டத்தில் வந்து ஆளை வந்து படுக்க வச்சு சாவடிச்சிடுறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், 2வது ஸ்டேஜ், இதுக்கெல்லாம் அந்த மருந்து குடித்தோம்னா நல்லா ஒரு பெனிஃபிட் ஆகி நல்லபடியாக வந்துடலாம். நீ கேட்கணும்னு சொல்லி என்ன கேட்கணும்னு சொன்னால் பலம் இருந்த காரணம் என்ன வந்து, இது பிடிச்ச காரணமே வந்து நான் எதுக்கு பிடிச்சோம்னா, நான் வந்து வலி அதிகமாக இருந்துச்சு. அதுக்கு அடுத்தபடியாக வந்து எனக்கு வந்து இழப்பு இருந்துச்சு, அப்போ இருமல் அதிகமாக இருந்துச்சு. அப்புறம் வந்து வலி இருக்குன்னா ரொம்ப தூங்க முடியாது, தூக்கம் இருக்காது. இது குடித்ததுக்கப்புறம் நல்லா தூக்கம் வந்துச்சு, பசி நல்லா எடுக்கும். சாப்பாட்டுக்கு அப்புறம் தான் குடிப்பேன், நல்லா பசிக்கு இருக்கும். லைட்டாக சாப்பிட்டதுக்கப்புறம் குடித்தாலும் மறுபடியும் பசி எடுக்கும். பேர் நித்திய கல்யாணி. இது சுடுகாடு பூம்பாங்க, இது வந்து அரளிவேரி பூம்பாங்க. சில பேர் வந்து இது குடிக்காதீங்க செத்து போயிருவாங்க. இது நல்லது பூ. இது வந்து மெடிசன் இருக்குது இல்லை, இந்த பூவில் கேன்சர் செல்லு சீக்கிரம் அழியும். சுகர் கம்ப்ளைண்ட் உள்ளவங்க நல்லது, நல்ல மருந்து. ஆஸ்மா உள்ளவங்களுக்கு, இருமல், சளி, இது இழப்பு உள்ளவங்களுக்கு நல்லது. எப்படி குடிக்கணும்னா 3 கிளாஸ், இது வந்து ஒரு 10 பூ எடுத்துக்கணும். பூவே கிடைக்கலன்னா 10 இலை எடுத்துக்கணும். அதை எடுத்து நல்லா 3 கிளாஸ் தண்ணி ஊற்றணும், நல்லா கொதிக்க வச்சு 1.5 கிளாஸ் இல்லைன்னா 1 கிளாஸ் குடிக்கணும். சாப்பாடுக்கு அப்புறம் தான் குடிக்கணும், 2 வேளை குடிக்கணும், காலையிலே சாயந்தரம். நல்லது இன்ஷா அல்லாஹ். கேன்சர் நோயாளிக்கு நல்லது, சுகர் கம்ப்ளைண்ட் நல்லது, கண்டிப்பாக நல்லது, உபயோகப்படுத்திங்க இன்ஷா அல்லாஹ். இதனால் வந்து யாருக்கும் வந்து எந்த நஷ்டமும் கிடையாது. இது வந்து கவர்மெண்ட் நம்மளுக்கு எடுத்து சொன்னாங்கன்னா, நம்மளை கூப்பிட்டாங்கன்னா நம்ம வந்து விஷயம் சொல்லலாம். எத்தனை வருஷம் மெடிக்கல் காலேஜ் ஆர்சிசியில் தான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கேன், கேன்சர் சென்டர் ஹாஸ்பிட்டல் அதை பார்த்துருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கான் நாடா. அதனால் என்ன போல எல்லோரும் நல்லா இருக்கணும். கேன்சர் வந்துட்டாலே என்ன செய்கிறாங்கன்னா, அவன் இறந்துருவான்னு சொல்லிட்டு சில டாக்டர் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. சில டாக்டர் வந்து சில இது பார்க்குறாங்க, 10 லட்சம் 5 லட்சம் செலவு பண்ணி பார்க்குறாங்க. சில பேர் நல்லா இருக்கிறாங்க. இதான் நடக்குது. சில வீட்டில் வந்து கேன்சர் வந்துட்டாலே வீட்டில் வந்து பொண்டாட்டி மதிக்கிற கிடையாது, அண்ணன் தம்பி மதிக்கிற கிடையாது, கெட்டின பெத்த தாய் மதிக்கிற கிடையாது, அப்படியே விட்டுடுறாங்க, அண்ணன் தம்பியில் விட்டுடுறாங்க. இது சில வீட்டில் நடக்குது. வீட்டிலேயே போட்டு அதை போல் கேன்சர் வந்துருச்சு அவ்வளோதான், அவ்வளோதான். கேன்சருக்கு வந்து ஒரு நோய் கிடையாது, ஒரு காய்ச்சல் போல் ஒரு நோய் தான். அதை வந்து நம்ம வந்து பெருசாக நினைக்கிறது தான் நோய். அதை பார்க்க இன்ஷா அல்லாஹ் வந்து நல்லது. எல்லாத்துக்கும் நல்ல வந்து எனக்கு சுகர் கம்ப்ளைண்ட் இருக்குது, இருமல் இருக்குது, சளி இருக்குது, இழப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து நல்லபடி ஆவண காரணமே இதுதான். கொரோனா காலத்தில் எல்லா பேரும் ஹாஸ்பிட்டலில் கிடந்தாங்க, நான் இதை குடிச்சு தான் நல்லபடியாக இருந்தேன். யாருக்கும் எந்த கஷ்டம் கிடையாது.
இது வந்து நான் எதுக்கு இந்த வீடியோ இதை போட்டுட்டு இருக்கேன்னா, மக்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து நோயால் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஒரு கேன்சர் நோயாளி எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், எப்படி சாப்பிடணும் எல்லாம் நம்மகிட்ட வந்து தெரியப்படுத்துறேன்னா, நம்ம மொபைல் நம்பர் தரேன். நம்ம வாட்ஸ்அப் நம்பர் வந்து 95 66 55 40 54 வாட்ஸ்அப் நம்பர். சாதா நம்பர் நீங்கள் யூஸ் பண்ண ஃபோன் பண்ணணுன்னா 90 80 81 93 66 அது சாதா நம்பர். வாட்ஸ்அப் நீங்கள் அப்போவே கான்டாக்ட் பண்ணிக்கலாம். எந்த டவுட் இருந்தாலும் கேட்டுக்கலாம். இது குடிக்கிறதுக்கு நம்ம வந்து இன்னும் முயற்சி பண்ணால் அரசாங்கத்தில் நம்ம வந்து சொல்லி 4 பேருக்கு நல்லது பண்ணனா பப்ளிக் பண்ணுறதுக்கு பல லட்சம் பேர் பார்க்கறதுக்காண்டியும் பல லட்சம் பேர் குடிக்கிறதுக்காண்டியும் செய்கிறதுக்கு எனக்கு ஒரு முயற்சி பண்ணுங்கள். வீட்டில் போட்டு காமிக்கிறேன். போட்டு நான் பாருங்கள், தண்ணியை சூடு பண்ணுறேன். 3 கிளாஸ் தண்ணி ஊற்றுறது பாருங்கள். இதுதான் அளவு தண்ணி. 1 2 3 கிளாஸ். 2 கிளாஸில் 3 கிளாஸ் ஊற்றியாச்சு. 3 கிளாஸ் ஊற்றி முடிஞ்சதுக்கப்புறம் பூ கிடைக்கல, இலை தான் போடுறோம் பாருங்கள். இலை தான் போடுறோம். இது 10 இலை. 1 2 3 பாருங்கள். இதில் 10 பூ போட்டாச்சு. 3 கிளாஸ் தண்ணி போட்டாச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் கரிஞ்சீரகம் போட்டால் போதும். கரிஞ்சீரகம் போட்டு கிண்டி விட்டுறணும். நல்லா கிண்டி விட்டு நல்லா கொதிக்க விட்டு நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிக்க விட்டு வந்து அதை இலை ஒண்டி தான் போட்டிருக்கேன். 2 பூ போட்டிருக்கேன், இலை போட்டிருக்கேன். பார்த்துங்க, காம்பு உடச்சி போட்டுக்க வேண்டியது, அவ்வளோதான். பார்த்து இவ்வளோ வச்சுட்டேன். இந்த பாருங்கள், கொதிக்க வைக்க போகிறேன் பாருங்கள். கொஞ்சம் இருட்டாக இருக்குது, பார்த்துக்குங்க. அதை பார்த்துங்க, கொதிக்க வச்சாச்சு. 20 நிமிஷம் கொதிக்க வச்சது, பார்த்துக்குங்க. வடிகட்டியாச்சு, அவ்வளோதான். வடிகட்டியாச்சு பாருங்கள். குடிக்க போகிறேன். ஒரு சர்க்கரை இல்லை நாட்டு சர்க்கரை கட்டி என்ன எடுப்பேன். இல்லை இது குடிக்கும்போது கசப்பு இருக்க தான் செய்யும். வெள்ளைக்கட்டி இல்லை கருப்பட்டி. இந்த ஊர் வந்து தஞ்சாவூர் மாவட்டம் அதிராம்பட்டினம். எனக்கு சொந்த ஊர். இன்ஷால்லாம் வந்து நான் வீடியோ வந்து 3-4 வீடியோ போட்டிருக்கேன். இன்ஷால்லாம் எல்லோரும் பாருங்கள். இன்ஷால்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ போடுவேன், எல்லோரும் பாருங்கள். இன்ஷால்லாம் இதில் வாட்ஸ்அப்பில் போட்டு விட்டாலும் எல்லோரும் கான்செப்ட் பண்ணிவிடுங்க. இது ஒரு மருத்துவம் உள்ளது, எல்லா பேருக்கும் உபயோகப்படும். எல்லோரும் நல்லா இருக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.